வடிவுக்கரசி அம்மா சொன்ன மாதிரி சாதனை பெண்களை தேடி சென்று அந்த சாதனையை மேம்படுத்தும் சாதனை பயணத்தை இவ்வளவு அழகாக செய்து வரும் மெகா குழுமத்தை நிர்வகித்து வரும் முனைவர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களை மேடைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வரவேற்புரை வழங்குவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இன்றைய மகளிர் தின உரையையும் ஆற்ற வேண்டும் என்று வணக்கத்துடன் அழைக்கிறேன். அவையிலுள்ளோர் அனைவருக்கும் என் அருந்தமிழ் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் மெகா தொலைக்காட்சியின் 17வது மகளிர் விருதிற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும், விருது பெற இருப்பவர்களையும், விருது பெற்றவர்களை ஊக்குவித்த, பின்னாலிருந்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்த அவர்களின் பெற்றோர்களையும், மெகா தொலைக்காட்சி நேயர்களையும், வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மகளிர் அனைவருக்கும் மெகா மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினம் என்பது மார்ச் 8 எப்படி போராடி பெற்றோம் என்பது நம் அனைவருக்கும் ஓரளவிற்கு தெரிந்ததே. நாம் ஒவ்வொருவரையும் தேடி பிடித்து இதை போல் இருக்க வேண்டும், இவர்களுக்கெல்லாம் ஒரு சிகப்பு கம்பளம் விரித்து இவர்களை யாரும் அழைத்து நீங்கள் இதை செய்யுங்கன்னு யாரும் சொல்லலை. ஒவ்வொருவரும் நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட கடின உழைப்பு, அவங்க பெற்றோர்களின் உழைப்பு, அவங்க குடும்பத்தாரின் சப்போர்ட் எல்லாம் இருந்தால் தான் அவங்க இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது. ஆனால் இன்னைக்கு இந்த சூழலில் எனக்கு ஒரு 2-3 நாளாகவே மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த மகளிருக்கெல்லாம் ரொம்ப உரிமை கொடுத்தது ஒருவேளை தப்போ அப்படின்னு நான் ஒரு செகண்ட் யோசித்தேன் உண்மையாகவே. ஏன்னா அந்த உரிமை கொடுத்ததை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா எல்லா மகளிரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. இப்போது எலெக்ஷன் வரப்போகிற நேரம். தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் படிவுக்கு அப்புறம் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா மகளிர் தான் அதிகம். மகளிரோட வாக்காளர்கள் தான் அதிகம். தமிழ்நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது மகளிர் தான். இந்த மகளிர் எல்லாருமே நல்லா யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏன்னா நம்ம பிறந்தது தமிழ் மண். இந்த மண்ணுக்காக சரியான இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி. அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம், பண்பாடு எல்லாம் இருக்குது. அதை நாம் என்னதான் முன்னேறினாலும், என்னதான் நாம் கண்டுபிடிச்சி சாதனை பண்ணாலும், இல்லை என்னதான் கையில் சம்பாத்தியம் நிறைய இருந்தாலும், என்றைக்குமே அந்த பாரம்பரியம் பண்பாட்டை யாரும் விட்டு கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி நம்ம பாரத நாடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட குடும்ப கட்டமைப்பு தான். அதனால தான் இந்த வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் உலக அளவில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இன்றைக்கி இந்த சாதனை படைத்த பெண்களை ஒவ்வொருத்தரும் அழைக்கும்போது உண்மையாகவே நான் அவங்களோட ஆடியோ வீடியோ பார்க்கும்போது உண்மையாகவே நான் கண்ணீர் சிந்தனை. இந்த தடவை எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை எனக்கு மனசு ரொம்ப இதுவாக இருந்தது, நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதில் நீங்கள் ஒரு பாப்பாவுக்கு திறமை இருக்குது, ஆனால் பெற்றோர்களுக்கு உலக அளவில் போட்டி போடுற அளவுக்கு வசதி இல்லை. ஆனாலும் விடாமுயற்சியாக தன்னோட மகளுக்கு இந்த திறமை இருக்குன்னு சொல்லி அந்த பெற்றோர் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஊக்குவிக்கிறாங்கன்றதை நான் பார்த்தேன். இன்னொரு குழந்தை, மனுஷங்களுக்கே மனிதாபிமானம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கடல்வாழ் உயிரினங்களை இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு நம்ம எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணுறோன்றதை அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பெற்றோரும் புரிஞ்சுக்கிட்டு, இந்த இடத்துல அந்த பெற்றோரையும் பாராட்டணும். அவங்க அந்த அந்த குழந்தை கடலில் இருக்கிற
வீசி எறிஞ்ச பிளாஸ்டிக்லாம் நீந்தி போய் வந்து எடுத்திருக்கு. அதை பார்க்கும்போதெல்லாம் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம் நாம் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. இன்னொன்று, நாம் என்ன இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமான்னு சொல்லி இந்த பேச்சு, இந்த திருப்பி எலெக்ஷன் தான் எனக்கு வருது, இந்த சீட்டு கொடுக்கும்போது இதுவா அதுவா அந்த கட்சியா இந்த கட்சியாலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. நம்ம நாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு பாப்பா வரும் பாருங்களேன். மத நல்லிணக்கத்துக்கு சிறந்த உதாரணம். அந்த குழந்தையோட முயற்சி வந்து சாதாரண முயற்சி இல்லை. அதனோட முயற்சி மட்டும் இல்லை, அந்த பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை பிறந்த உடனே சொன்னாங்களாம், இந்த குழந்தை இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் சாகடிச்சிருங்கன்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த தாயும் தந்தையும் தான் வயிற்றில் பிறந்த குழந்தைய சாகடிக்க கூடாது, இந்த குழந்தை வர்த்தில்லையான்னு அவங்க யோசிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க, தான் வயிற்றில் பிறந்த குழந்தை இதை வந்து காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை என்ன சாதனை பண்ணிகிட்டு இருக்குங்க. நம்மெல்லாம் நல்ல கை கால் வச்சுக்கிட்டு நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே யோசிக்க தோணுது. பட் அந்த குழந்தைய பாருங்கள், மீதி இருக்கிறவங்கெல்லாம் இந்த வசதி இருக்குது பணம் இருக்குதுன்னு சொல்லி ஆடாமல் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற எண்ணம் இருந்தால் இன்னும் அவங்கெல்லாம் மேலும் மேலும் வந்து சாதனை பண்ணுவாங்க. இன்னொரு குழந்தை பார்க்கும்போது 6 மாதத்துலேயே பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய வளர்த்து அதை இன்றைக்கி ஒரு சாதனையாளராக நிறுத்துகிறாங்க. அதில் இன்னொரு சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, அதை நான் ஸ்டேஜுக்கு வரும்போது சொல்கிறேன். மற்ற இதெல்லாம் ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைய எப்படி வந்து அவங்க முன்னுக்கு கொண்டு வராங்க, எப்படி உறுதுணையாக இருக்காங்கன்றது ஒன்று. அந்த குழந்தைங்களும் அதை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு எவ்வளவு சாதனை பண்ணுறாங்கன்றது ஒன்று. தமிழுக்கு புரிஞ்சவங்க, தமிழில் சாதனை சும்மா படித்தோம் இது பண்ணோன்னு இல்லாமல் அந்த நம்மளோட மொழி அது வந்து இங்கே மட்டும் இல்லாமல் உலக அளவில் அதை கொண்டு போய் சேர்க்குறவங்க நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் தமிழ் வந்து வாழுது. அதை வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு போகிறாங்க. நாம் வந்துட்டு என்றைக்குமே பெண்கள் வந்துட்டு எல்லாரும் நீங்கள் வந்து இன்றைக்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, பெண்கள் நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து பெண்கள் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை மீறி நடக்கக்கூடாது, நம்ம நாட்டோட பெருமையை நிலைநாட்டணும். இன்னொன்று, இப்போது சமீப காலங்களாக பார்த்திங்கன்னா பெண்களை பற்றி நிறைய அவதூறுகள் தான் நிறைய வருது. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை, நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தாமல் நல்லபடியாக நல்ல எண்ணத்தோட இந்த மாதிரி சாதனையாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி நாமும் சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து முயற்சி எடுக்கணும், முன்னுக்கு வரணும். இன்னொன்று, இப்போ இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லா பெண்களும் அந்த தவறு செய்யலை. தவறு செய்யும் பெண்களுக்கு ஒரு இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரே இல்லானும் கெடின்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு துணையை தேடுங்கம்மா, ஆனால் துணையோடு இருக்கிறவங்கள தேடாதீங்க. இதையே நான் என்னோட மகளிர் தின செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.